ஜெபம் பண்ண கடவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனை நடத்தும்படியாக நீர் தந்திருக்கிற தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை யூடியூப்பின் மூலமாக பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாடகர் குழுவினருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, பாடல் பயிற்சி எடுத்து ஆண்டவரே பாடல்களை பாட நீர் தந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் அவர்கள் இன்று பாடுகின்ற பாடல் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய செய்தி கொடுக்க இருக்கின்ற திரு ஜெபக்குமார் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அண்ணன் செய்து வருகின்ற ஊழிய பணியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. அவர்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த ஆராதனையை கொடுக்கின்ற தேவ செய்தியானது எங்கள் சபை மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதமாக அமைய நீ கிருபை செய்யும். இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 484 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 484.
குடிகளே, நீங்கள் கம்பீர சத்தமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனமணி, அவருடைய மகிமையை கொண்டாடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரஸ்தாபப்படுங்கள். அல்லேலூயா. பூமியின் கடையாந்திரவர்கள் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நீண்ட கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதுள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகாபச வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மீந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பஸ்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரிகராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குறுதிகளின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினித்தும் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய வசனத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் எழுந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. ஆமென். தேவனே, எப்பொழுது இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுவாமி லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டர்களாயினும் உருக்கமான முதுமிகுந்த இறக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுமா இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரே,
வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்கப் போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன், சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவென்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிலென்றும் அந்நிய ஜனத்தாரிலென்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுக்கு கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்குமுள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய்
அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். இதன் நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்க தரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லி வருகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்கிறதில்லை என்றான். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் நின்றவாறே விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த பொதுவாயிருக்கிற சபையும் கிறிஸ்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் முதலாவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. நன்மையுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. நீர்ந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரணே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாவேயும். இந்த வாரத்துக்கான திருவசனம்
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உயர்வின் முதல் படி கீழ்ப்படி, பலியை பார்க்கிலும் கீழ்ப்பிடிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அறிவிப்புகள். நமது சபையின் பிள்ளைகளுக்கு ஆன்லைனில் ஓய்வு நாள் பள்ளி நடத்த முயற்சி எடுக்கப்படுகிறது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அதில் பங்கு பெற உதவி செய்ய கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பாக உதவி தேவைப்படுவோர் திருமதி எஸ்தர் நான்சி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். ஆண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் ஆன்லைனில் இணைந்து ஜெபிக்க முயற்சி செய்து வருகிறோம். அதற்கு உதவி தேவைப்படுவோர் திரு ஜாக்சன் சாமுவேல் அவர்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலய காணிக்கை, எல்சிஎஃப் காணிக்கை, அன்பின் ஊழியம், மிஷனரி ஊழியத்தை தாங்குவதற்கான தொகைகள் மற்றும் ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை ஊரடங்கு காரணமாக செலுத்த முடியாமல் இருப்பவர்கள் சபை ஊழியரை அல்லது ஆலய பொருளாளரை தொடர்பு கொண்டால் தங்கள் வீடுகளுக்கு வந்து பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும். காணிக்கை பாடல் பாடப்படும்போது தங்கள் காணிக்கைகளை தங்கள் வீட்டில் உள்ள சுயவெறுப்பு உண்டியலில் போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் தெரியப்படுத்துகிறோம். காணிக்கை பாடல் பாடப்படும்போது தங்கள் காணிக்கைகளை தங்கள் வீடுகளில் உள்ள சுயவெறுப்பு உண்டியலில் போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள்: 19/5/2020 திருமதி மேரி உஷாராணி, 20/5/2020 திருமதி ஜபா ரஞ்சித் சிங், 22/5/2020 திரு சாலமோன் ராஜா சிங், 22/5/2020 திரு டாம் ஜெஃப்ரி பீட்டர், 23/5/2020 திரு ஆல்வின் சாம் ஜிம்ரீஸ், 23/5/2020 திரு ஜெரி பென்னிசன். இந்த வாரம் தங்கள் திருமண நாளை கொண்டாடுபவர்கள்: 17/5/2020 திரு ரோஹித் இம்மானுவேல் திருமதி சலோமி கிளாடிஸ், 18/5/2020 திரு எடியல் சந்திரன் திருமதி டெய்சி சந்திரன், 18/5/2020 திரு சரவணன் திருமதி எஸ்தர் நான்சி. ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண இருக்கின்ற எங்கள் திருச்சபையின் மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றும் ஒரு புதியதொரு ஆண்டை கூட்டி கொடுத்துருக்கீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது போன்ற அநேக பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. கடந்த காலங்களிலே அவர்கள் வாழ்விலே நீ செய்து வந்த நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டு உமது சித்தத்தின்படி அந்த அவர்களுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நோக்கங்களும் நிறைவேறுகிற ஆண்டாக அமையத்தக்க நீ கிருபை செய்யுங்க கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தையும் ஞாபக சக்தியும் புத்தி கூர்மையும் தந்து கல்வியில் சிறந்து விளங்கத்தக்க நீ கிருபை செய்யும். பணி செய்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. பணியிலே பதவி உயர்வுகள் கிடைக்கவும், தொழிலிலே நல்லதொரு ஆதாயம் கிடைக்கவும் நீ கிருபை செய்யும். வருகிற ஆண்டு இந்த குடும்பத்து மக்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய நீ கிருபை செய்யும்.
சரீரத்திலே நல்ல ஜீவன் சுகம் பலன் பரிபூர்ண ஆயுசை கட்டளையிடும். போக்கிலும் வரத்திலும் உம்முடைய தூதரின் காவல் எப்போது இருக்க நீ கிருபை செய்யும். துதி கணம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேளுங்கள் ஜீவனுள்ள பிதாவே. தேவ செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் இணைந்து கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் எண் 25 பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் எண் 25 பாடுவோம். கருத்தாக வலுவா
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி வாயிலாக ஆண்டவருடைய ஆராதனையை நாம் வீட்டிலிருந்து பார்க்கும் கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அநேக இடங்களிலே இப்படி கூட ஆராதிக்க முடியாத நிலை வந்து கொண்டிருக்கிற சூழலிலே தேவன் கிருபையாக நாம் ஆராதனையில் பங்கு பெறும் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாள் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உயர்வின் முதல் படி கீழ்ப்படி. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கீழ்ப்படிதலின் அவசியம் அல்லது கீழ்ப்படிதல் மிக முக்கியம் என்பதற்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு கொடுக்கப்பட்ட ஆதார வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம், செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதலை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது. பலி கூட கிடையாது. உயர்வின் முதல் படி கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலின் அவசியம் மிக முக்கியமாய் சொல்லப்படுகிறது. ஏன் பலி வந்தது என்பதை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்வோமானால் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை பலி வந்ததற்கான காரணம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் ஆண்டவர் அங்கே ஏவாள் வஞ்சிக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே வஞ்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் சுயநீதி என்ற ஒரு நீதியை அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த போது 2 பேருக்குள்ளும் வெட்கம் வந்தபடியினாலே அவர்கள் அத்தி இலைகளை தைத்து உடுத்து கொள்கிறார்கள். அதன் பின்பு ஆண்டவர் அவர்களை பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களின் நிலையை அறிந்து அந்த 21ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இதை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இங்குதான் பலி ஆரம்பித்தது. கீழ்ப்படியாமையினுடைய விளைவு ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை எடுத்து இரத்தம் சிந்தி அதன் மூலமாக ஒருவேளை பலி வந்தது. அதைத்தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். கீழ்ப்படியாமையின் விளைவுதான் ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது, பலி வருகிறது. இதை இன்னும் நாம் ஆழமாய் வேத பகுதியிலே வாசிப்போமானால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு வேத பண்டிதர் இவ்வாறு சொல்லுகிறார். காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். காயின் என்ன செய்தான்? அவன் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் காயின் கொண்டு வந்தது முதல் தரமான காணிக்கையில் சில காய்கறிகளை கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவையில் கொழுமையான சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதை ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார். ஆபேல் காணிக்கை கொண்டு வருவதை பலி செலுத்தினான், காயின் காணிக்கை கொண்டு வந்தான். இன்னொரு சொல்லுகிறார், பலிக்கான ஒரு பொருளை ஆபேல் கொண்டு வந்தான். பலி வந்ததுக்கு காரணமே என்ன? கீழ்ப்படியாமையே பாவம் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் தான் வாழ்க்கையிலே மன்னிப்பை உண்டாக்கிற்று, பலியை உண்டாக்கிற்று. பலி வந்ததுக்கு காரணமே கீழ்ப்படியாமை. ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நாம் அதிகமாய் பலி செலுத்துகிற சூழல்களை நாம் அதிகமாய் செய்கிறோம். ஒருவேளை அந்த காலத்திலே பலி செலுத்தினார்கள் வருஷத்துக்கு ஒரு முறை. நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்று எத்தனை வீடு இருந்ததோ அத்தனை வீடுகளுக்கு ஒரு ஆட்டை அடித்து பலி செலுத்தி அந்த பலி செலுத்தின பின்புதான் அவர்கள் வெளியே வர முடிந்தது. ஒருவேளை கீழ்ப்படியாமையினுடைய பாவத்திற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் பிரயாச்சித்தம் செய்தது பலியினாலே. அப்போ பலி முக்கியம் அல்ல, கீழ்ப்படிதலே முக்கியம். உயர்வு வேண்டுமானால் கீழ்ப்படிதலே முக்கியம். ஆனால் இன்று இந்த காலகட்டத்திலே அதிகமாக நாம் கேட்கிற கடவுளுடைய வார்த்தைகளிலே நீங்கள் அதிகமாய் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள்,
ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவர் நம்மை உயர்த்தி விடுவார், தாவீதை நடனமாடின பின்பு உயர்த்தினார் என்றெல்லாம் போதிக்கிற ஒரு காலகட்டங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பலி வந்ததுக்கான காரணமே கீழ்ப்படியாமையே. ஒரு மிருகத்தை கொன்று இரத்தம் சிந்துவதற்கு காரணமே கீழ்ப்படியாமை தான் பலி வந்தது. ஆதலால் முக்கியம் எது? பலி அல்ல, கீழ்ப்படிதல். இப்போ அந்த கீழ்ப்படிதலை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கண்டிப்பாக மனிதன் கொண்டு வர வேண்டும். இப்படி நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் கீழ்ப்படியாமையிலே பலி வந்தது. கீழ்ப்படியாமையின் பாவத்தினுடைய விளைவுதான் மழை வந்தது. வேதத்தை வாசிப்பீர்களானால் நோவாவின் காலத்திலே மழையினாலே உலகத்தை அழித்தார். ஏன்? கீழ்ப்படியாமையின் பாவம். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள். கீழ்ப்படியாமையின் பாவத்தினாலே அக்கினி வந்துதான் தங்கள் சர்ரத்தை அழித்த சோதோம் குமாரை அழித்தது. தொடர்ந்து யாத்ராமத்தில் வாசிக்கிறோம், பார்வோன் ராஜா ஆண்டவருடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாதனாலே கீழ்ப்படியாமையினாலே தான் என்ன வந்தது என்றால் இப்போ வந்திருக்கிற ஒரு வாதை வந்தது. இதுதான் முக்கியம். ஒருவேளை கீழ்ப்படியாமையின் விளைவுதான் உலகத்திலே பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் மனிதனை கீழ்ப்படிய வைப்பதற்காக, மனிதனை கீழ்ப்படிய கற்றுக் கொடுப்பதற்காக மனிதனுக்கு பல தண்டனைகளை அல்லது சிக்ஷைகளை கொடுத்திருக்கிறார். 10 வாதைகளை கொடுத்தார். 10வது வாதையில் தான் அவர் கீழ்ப்படுகிறார். இப்படி கீழ்ப்படியாமையின் விளைவுதான் வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமையின் விளைவுதான் பாவத்தினுடைய உச்சக்கட்டம் பலி வந்தது, அல்லது மழை வந்தது, அல்லது வாதை வந்தது என்று தெளிவாய் சொல்லப்பட்டு நிறைய இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே போகலாம். கீழ்ப்படியாமையின் விளைவு. ஆனால் இந்த கீழ்ப்படியாமையின் விளைவை நாம் இந்த உலகத்தில் இந்த நாட்களிலும் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை இது ரொம்ப முக்கியமான காலம். இப்போ நமக்கு தேவை என்ன? வேத வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோமானால் இந்த காலகட்டங்கள் நமக்கு எளிதாக இருக்கும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆண்டவர் இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இங்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சாமுவேல்? இதை ஆண்டவர் சாமுவேலை இரவு தூக்கத்தை கலைத்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சவுலை ராஜாவாக்குகிறார். இப்போது அவனை ராஜாவாக்குறதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். ஏன் தெரியுமா? இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கீழ்ப்படியாமையை துணிந்து செய்கிறான். கீழ்ப்படியாமையை துணிந்து செய்கிறான். இதற்கு நான் ஆதாரமாய் சில வசனங்களை நான் சொல்ல வேண்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருவீர்களானால் 17ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வருவதற்கு ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். கானான் தேசத்துக்கு போவதற்கு எகிப்திலிருந்து 3 நாளைக்குள்ளே சென்று விடலாம் கிட்டத்தட்ட. அதைத்தான் யாத்திராகமம் 13:17 வாசிக்கிறோம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்களை யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை. ஆண்டவர் 430 வருஷம் எகிப்திலே அடிமையாய் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனனுடைய முழு வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஆதலால் யுத்தத்தை கண்டால் மனமடிவார்கள், சோர்ந்து போவார்கள் அல்லது முறுமுறுப்பார்கள் என்று அறிந்து ஆண்டவர் 3 நாளைக்குள்ளே பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் போவது சமீபமானாலும் ஆண்டவர் எந்த வழியாய் நடத்துகிறார்? 40 நாள் வழி நடத்து போகிற யோர்தான் வழியாய் நடத்துகிறார். அதாவது சிவந்த சமுத்திரம் வழியாய் நடத்துகிறார். இந்த சமுத்திர சமுத்திரம் வழியாய் நடக்கும்போது 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொள்கிறார்கள். இன்னொன்று, முழுமையாய் கீழ்ப்படியாமல் 10வது வாதைக்கு பின்பும் கீழ்ப்படியாத நிலை இருந்த பார்வோனையும் அவன் சேனைகளையும் அழிக்கிறார். ஒருவேளை இப்படி ஆண்டவர் அன்பு கூர்ந்து ஆண்டவர் அந்த பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போவதை விட சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அழைத்து செல்கிறார். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் எந்த ஒரு மனிதனுடைய ராஜ்யத்தினுடைய போகும்போதும் அவர் என்ன செய்யவில்லை? கண்டி பண்ணி யுத்தம் பண்ண சொல்லவில்லை. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 20ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால் அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? ஏதோம் வழியாய் அவர்கள் கடந்து போக வேண்டிய நிலை வருகிறது.
அப்பொழுது ஏதோம், அதாவது அவன் சொல்லுகிறான், நீ எங்கள் வழியாய் கடந்து போகக்கூடாது. அப்பொழுது 10ஆம் வசனத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே வரமாட்டோம், பாதை வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உங்கள் தண்ணீரை குடித்தாலும் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேறொன்று செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் கடவுள். அவர் நினைத்தால் எப்படியும் கொண்டு போக முடியும். ஆனால் ஆண்டவர் யுத்தம் பண்ண விரும்பவில்லை, ரத்தம் சிந்த விரும்பவில்லை, மனிதர்களை அடித்து நொறுக்க விரும்பவில்லை. ஆதலால் தெளிவாக என்ன சொல்லுகிறார், உங்கள் வழியாய் கடந்து போவோம், வழியை மட்டும் கொடுங்கள், நாங்கள் கானானிலே போய் வாழப்போகிறோம், எங்களுக்கு வழி தாருங்கள், தண்ணி குடித்தால் கூட அதுக்குரிய பணத்தை கொடுத்து விடுகிறோம் என்று சொன்ன போதும் ஒரு ராஜாவும் கொடுக்க அனுமதி இல்லை. அதுக்கு பிறகு தான் யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஒருவேளை இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி தான் நான் உங்களை கொண்டு போகிறேன். ஆனால் இப்படி நடந்து போகிற சூழல் வருகிற காலத்தில் என்ன நடந்தது என்று நீங்கள் வாசிப்பீர்களானால், அமலேக்கியன் ராஜா ஒருவன் இருக்கிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் கடுமையான ஒரு வார்த்தையை அங்கே ஆண்டவர் மோசையின் மூலமாக நமக்கு எச்சரிக்கிறார். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வழியாக நடந்து செல்லும்போது அமலேக்கு என்ன பண்ணுகிறான், வம்பு இழுத்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறான். ஒருவேளை ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தையே அழிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களையே அழித்து விட வேண்டும், இவர்களை கானானுக்கு அனுப்பக்கூடாது என்ற ஒரு கொடுமையான எண்ணத்தை அமலேக்கின் ராஜா கையில் எடுத்துக்கொண்டு பயங்கரமாக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதான் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் முதல் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணி மோசேனுடைய கை உயர்ந்த போது ஆண்டவர் இஸ்ரவேலை ஜெயம் பெற வைக்கிறார். இதுதான் அங்கே நடந்த காரியம். இதை ஆண்டவர் மனதிலே வைத்து விட்டார். இதைத்தான் ஆண்டவர் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே சவுலிடத்தில் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மறுபடியும் வாசி பார்ப்பீர்களானால் அவனிடத்தில் சொல்லுகிறார், எப்பா அவர்கள் என்னை விடமாட்டோம் என்று சொன்னார்கள். 18ஆம் வசனத்தில் இருக்கிறது, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகி அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். நன்றா புரிந்து கொள்ளுங்க, அமலேக்கியரை பூமியிலே உயிரோடு இருக்க வைக்கக்கூடாது, அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இதை யாரும் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பிலேயாமும் சொல்லுகிறான். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்குக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். அமலேக்கை பூமியிலே அழிக்கும்படி தேவன் விரும்பிவிட்டார். ஏன்? சிங்காசனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். சமாதானமாய் கடந்து போன ஒரு மக்களுடைய கூட்டத்துக்கு விரோதமாய், தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்பி அவன் யுத்தம் பண்ண ஆரம்பித்ததுனாலே ஆண்டவர் அவனை முற்றிலும் அழிக்க திட்டம் பண்ணிவிட்டார். இப்போ அவன் முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று சொன்ன பின்பும் சவுல் என்ன பண்ணினான், என்ன செய்தான், அல்லது என்ன சொன்னான் என்று நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால், இப்போ சவுல் என்ன பண்ண விடலைன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நீங்கள் அதாவது 9ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதமில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆண்டவர் ஒன்றையும் உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். இவர் என்ன பண்ணிட்டார், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகையும் உயிரோடு வச்சுட்டாரு. அடுத்து அந்த நல்ல ஆடு நல்ல மாடுகளெல்லாம் இவர் தப்ப வச்சுட்டார். தப்ப வச்சு என்ன பண்ணுறாருன்னா, இவர் இப்போ நான் அதை தனக்கு எடுக்கணும்னு விரும்புகிறார். இப்போ தான் ஆண்டவர் சாமுவேலோடு பேசுகிறார். இப்போ 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்களா, சாமுவேல் சவுனிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இப்போ இங்கே பொய் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஒன்றையுமே அழிக்கலை, நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன கேட்குறான்? யுத்தத்துக்கு தானே வந்த, நான் இந்த அமலேக்கியருடைய ஆடு மாடு எல்லாத்தையும் அழிக்க தானே சொன்னேன்,
ஒன்றே எனக்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னேனே, இப்போ ஆடு மாடு சத்தம் கேட்க ஏன்? அதற்கு சவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்களில் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலுமாய் அழித்து போட்டோம் என்றான். இதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நீ இந்த உலகத்தில் கடவுளுக்கே பிரியமில்லாத, கடவுளுடைய ராஜ்யத்துக்கே பிரியமில்லாத எதிர்த்து போராடின ஒரு கூட்டத்தை அழிக்க சொன்னேன். நீ அதில் முதல் தரமானதை உனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நீ சொல்கிற ஜனங்கள் ஆண்டவருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். கடவுளே வேண்டான்னு சொல்லிட்டார். அந்த ஜனங்களோட எனக்கு உறவில்லை, அவங்க ஆடு மாடு எனக்கு வேண்டான்ட்டார். இவன் தனக்கு எடுத்து வச்சுக்கிட்டான். இதை அதை இன்னும் வாசித்து பார்ப்பீங்கன்னா 19ஆம் வசனத்தில், இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். கொள்ளையின் மேல் பறந்து என கடுமையான வார்த்தையை ஆண்டவர் உச்சரிக்கிறார் பாருங்கள். கொள்ளையின் மேல் பறந்து என்ன பண்ணினா, இந்த உலகத்தில் துணிந்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்றதுக்கு கீழ்ப்படுகிறதை விட்டுட்டு ஆண்டவருக்கு பலியிடுவதற்கு நான் செய்தேன். இதுதான் இன்றைய திருச்சபைகளிலும் அதிகமாக நடக்கிற நிலை. நன்றாய் அறிந்து கொள்வோம். ஆண்டவர் உலகத்தில் ஆராதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆராதனை நடத்துங்கள் என்று சொன்னார். நன்றாய் பாடுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். பலி செலுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் பலி பாவத்தின் விளைவாய் வந்தது, கீழ்ப்படியாமையின் விளைவாய் வந்தது. பிற்காலத்தில் நாம் பலியிலே திருப்திப்படுகிறோமே தவிர, ஐயா நான் பலி செலுத்தி விட்டேன், ஆராதித்து விட்டேன், துதித்து விட்டேன், தோத்தரித்து விட்டேன், ஆண்டவரை துதி ஆராதனை நடத்தி விட்டேன், மகிமைப்படுத்தி விட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுகிற ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? எனக்கு பலி முக்கியம் அல்ல. பலி வந்ததே உங்கள் பாவத்தினாலே தான். அதனால் எனக்கு பலி முக்கியம் அல்ல, கீழ்ப்படிதல் முக்கியம். இன்னைக்கு இந்த பொருள் ஆசையை பின்பற்றின மனிதர்களுடைய வாழ்க்கை, எல்லா ஊழியருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் அற்று போகும். அப்போ திருச்சபையினுடைய மிக முக்கிய பொறுப்பு என்ன? ஆராதனை அல்ல, பலி செலுத்துதல் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஒருவேளை 100% ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இதை தேடினால் கூட இல்லை, தேடினால் கூட கிடைக்க மாட்டேங்குது என்கிற நிலைக்கு திருச்சபை சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மக்கள் உலகத்தில் ஒருவேளை பெரிய பெரிய ஊழியர்கள் தங்களுக்கு பொருள் ஆசையை சேர்த்து கொண்டு துணிந்து பாவம் பண்ணுகிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். துணிந்து ஆண்டவருடைய வார்த்தையை உலகத்தில் சொல்ல ஆரம்பிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஐயா நாங்கள் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவரும் நாங்களும் ஒன்றாக இருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? சவுலை ஆண்டவர் அழி என்று சொன்னார், ஒரு ஆடு மாடை கூட வைக்கக்கூடாது, அது எனக்கு பிரியமில்லாதது என்று சொன்னார். ஆனால் சவுல் அதை மீறி வைத்து கர்த்தருக்கு பலியிட மக்கள் வைத்தார்கள் என்று பொய் சொல்லுவதனாலே பலியை விட கீழ்ப்படிதல் முக்கியம். இதைத்தான் 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 3 வசனங்களை வாசிப்பீர்களானால், இந்த கடைசி காலத்தில் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்காத பெரிய தேவனுடைய மனிதர்கள், ஒருவேளை பெரிய பெரிய ஊழியர்கள் என்று தங்களுக்கு பெயர் சூட்டி கொள்கிறார்கள். இயேசுவை வைத்துக்கொண்டு தூங்குகிறார் என்று மட்டும்தான் பெயர் வைக்கவில்லை, இது எல்லா பெயர் வைத்து விட்டார்கள். இவருடைய அந்தரங்கம் என்ன என்பதை கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்பு பேதுரு தெளிவாக எழுதுகிறான் பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான. என்ன அர்த்தம்? கேட்டுக்கு ஏதுவான. நீங்கள் பாவம் செய்திருங்க, நீங்கள் லஞ்சம் வாங்குங்க, நீங்கள் விபச்சாரம் பண்ணுங்க, ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்டலாம். மதுரையில் இப்போ ஒரு பெரிய ஊழியர் தோண்டி இருக்கார், விபச்சாரம் பண்ணுறது பாவம் இல்லை, அவர் புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு பண்ணிருக்கிறார். இந்த மனிதனை விட மோசமானவன் எவனும் கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்வது பாவம் அல்ல என்று சொல்லுகிற துணிவு. நீங்கள் எதையும் செய்து விடுங்கள், காணிக்கை கொடுத்து விடுங்கள், ஜெபித்து விடுங்கள், உபவாசித்து விடுங்கள். என்னிடத்தில் ஒரு மனிதன் ஜெபிக்க அலைபேசியிலே வந்தார், என்னுடைய நண்பரோடு. அவர் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி, அண்ணன் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரே ஒரு மகன், அவனுக்கு பயங்கர கேன்சர் இருக்கிறது, நீங்கள் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்குள்ளே அவனுக்கு ஜெபிக்க மனதில்லை. அதனுடைய நண்பரத்தில் கேட்டேன், தம்பி அவனுடைய நிலை என்ன, அவன் யார் என்பதை எனக்கு சொல்லு, அந்த பின்பு ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். அவன் அண்ணன் அதை சொல்ல விரும்பவில்லை என்றான். அப்பொழுது நான் ஜெபிக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டேன். அவன் திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் நான் சொல்லுகிறேன், சொல்லு தம்பி என்றேன். நான் ஒரு டீ வியாபாரம் பண்ணுகிறேன், சரி,
அந்த டீ வியாபாரத்தில் அந்த டீ கொஞ்சோண்டு போட்டு நிறையா டீ போடுவதற்காக ஒரு சின்ன ஆசிடை கலக்கிறேன். அதில் சிவப்பு கலர்ந்த ஒரு ஆசிடு, அது ஒரு கொஞ்சோண்டு போட்டால் 20 கிளாஸ் டீ போடலாம். அதில் எனக்கு லட்சமாக வருமானம் வருது. ஆனால் அதை குடித்தால், அதிக நாள் குடித்தால் கேன்சர் வரும். அதை வைத்து நான் சம்பாத்தியம் பண்ணுகிறேன். ஒரு பெரிய ஊழியக்காரர், நம்முடைய பக்கத்து மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். தன்னை சொல்லிவிட்டு சொன்னான், இப்பொழுது அவரிடத்தில் போனேன், ஜெபிக்கிறேன் அண்ணன், அவர் உபவாசித்து பண்ணி நீங்களும் உங்கள் மனைவி ஜெபியுங்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக இந்த கேன்சர் போய்விடும் என்று சொன்னார். நான் பல நாள் உபவாசம் போட்டு விட்டேன், கேன்சர் போகவில்லை. நான் அப்பொழுது இந்த வசனத்தை சொன்னேன், தம்பி, கேன்சர் உண்டாக்குகிற டீயை விற்று நீ இந்த உலகத்தில் ஒரு பிரசங்கியாருக்கு பணம் கொடுக்கிறாய், உனக்கும் கேன்சர் வரும், உன் மனைவிக்கு வரும், உன் பிள்ளையும் சாகும், அந்த பிரசங்கியாருக்கும் கேன்சர் வரும், ஜாக்கிரதை. நான் இதை சொன்ன உடனே அந்த தம்பி என்னிடத்தில் பேச மறுத்தான். தம்பி, நான் உனக்கு ஜெபிக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவம் செய்யக்கூடாது என்பதுதான் கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்த உண்மை. இயேசு ஏன் வந்தார்? பாவம் செய்யாத வாழ்வை எனக்குள்ளே தருவதற்கு வந்தார். ஏதோ தெரியாமல் பாவம் செய்து விட்டால் கூட உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும், மனசாட்சி நிமித்தம் என்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறேன். இந்த நிலையில் இருக்கிற நான் தொழிலுக்காக பாவம் செய்கிறேன். இது என்ன சொல்லுகிறார்கள்? இது வியாபாரம், இதிலெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீ எதில் அதிகமாக சம்பாதித்தாலும் அதுவும் பாவமே. வேத வசனத்துக்கு நடுங்குகிறவனே ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை என்ன? கீழ்ப்படுதலை நாம் இந்த உலகத்திலே முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நீ கீழ்ப்படிதல் வராதுக்கு போகிற காரணம் என்ன? பொருள் ஆசையை சார்ந்து விட்டோம். உங்கள் வீடுகளுக்கு கார் வரும், உங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுவீர்கள், கர்த்தரங்களை உயர்த்துவார் என்று 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி ஊர்பட்ட பொய்யெல்லாம் சொல்லி இன்னைக்கு கொரோனா விட்டது, ரெட்டிப்பான நன்மை வரும், உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை விட்டது. கீழ்ப்படிதலே உயர்வின் அடிப்படை. இங்கே நீங்கள் வாசித்து பார்க்கீங்கன்னா அந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்த சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அவர்கள் யார் அப்படின்னு அடுத்த வசனத்தில் எழுதுறான் பாருங்க. பொருளாசை உடையவர்களாய், சவுலை போல. அழித்து போடு ஆடு மாடை என்றால் சவுலை போல பொருளாசை உடையவர்களாய், தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கூடி நீங்கள் ஜெபிக்க முடியாத அந்த கட்டத்துக்கு விட்டீர்கள். ஏன்? நீங்கள் சம்பாதித்த ஏமாத்தி பொருளாசை உடையவர்களாய் சவுலை போல. இப்போ நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களானால் இந்த நிலை வருகிறது. வேதத்தில் மிக வேதனையான ஒரு பகுதியை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தை வாசிக்கும் போது நாம் பதற வேண்டிய ஒரு வார்த்தைகள். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளானாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன், ஆட்டையும் மாட்டையும் பலியிடத்து தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு சாமுவேல் ஒரு ராஜாவை தன்னுடைய பட்டயத்தினாலே வெட்டினான். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் இன்று நடக்கிறது. தேவன் உங்களை என்னை வாழ வைக்க வந்தார், சமாதானத்தை வைத்து போனார். ஆனால் நாம் துணிந்து பாவம் செய்வதனுடைய விளைவு நம்மை தண்டிக்கும் சூழலுக்கு வந்துவிட்டார். நாம் பதறுகிறோம். ஆண்டவர் இருக்கிறாரா என்று கேட்கிறோம். இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ மனிதன் பட்டயத்தை எடுக்கும் நிலை வேதத்தில் வேறு எங்கே நீங்கள் வாசிக்க முடியாது. இப்படி ஒரு கொடுமையை ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே ஆண்டவர் தள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போமா?
பலி முக்கியம் அல்ல, துதி ஆராதனை குதி ஆராதனை எல்லாம் தேவையில்லை. கீழ்ப்படியை கற்றுக்கொள்வோம். வேத வசனத்துக்கு நடுங்குவோம், கீழ்ப்படியை கற்றுக்கொள்வோம். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நாம் வெற்றி பெறவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் கீழ்ப்படிதலை தேடுகிறார். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வேதத்தில் வாசிப்பீர்களானால் ஆண்டவர் கடுமையான சில வார்த்தைகளை எபிரேய ஆக்கியின் மூலமாய் திருச்சபைக்கு எச்சரிக்கிறதை நான் பார்க்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்திரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோടെ அல்ல சந்தோஷத்தோടെ அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோടെ அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒருக்கா திறந்த வாசல் பூட்டின வாசல் ஜெபம் பண்ணுற இடத்துல போய் சத்தம் போடாதீங்க. உங்கள் திருச்சபையை நடத்துகிற உபதேசியார், போதகர்கள், தலைவர்கள், உங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தினவர்களைத்தான் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறது. வாலிபர்களே, உங்களை எச்சரிக்கிறேன் இந்த காணொலி வாயிலாக. இன்னைக்கு கூட்டம் நடக்கிற இடத்துக்கு ஓடுறீங்க. பிரசங்கியார் மூலமா அம்மா அல்ல, அப்பா அல்ல, தானியேல் அவராம் பேராயர் இருப்பார். ஆனால் இன்று தலை குனிய வேண்டிய நிலை உங்களுக்கு வரும். ஒரு வாலிபர் கூட்டம் நடத்தினால் கண்டிப்பாக அவர்களை நடத்தி கொண்டு போவதற்கு அதிலே உபதேசியார் மனைவி, குருவானவர் மனைவி, கோயில் குட்டியார் மனைவி பிணையாளிகளாய் போனால் அன்றி வாலிபர் கூட்டம் நடத்த மாட்டார். ஏன் தெரியுமா? வாலிபருடைய வாழ்க்கை முக்கியமானது. அவர்கள் கெட்டு போகக்கூடாது. வசனம் கேட்க போன பின்பும் வசனம் கேட்டு வந்த பின்பும் வீட்டிலே கொண்டு விடு வரைக்கும் பாதுகாப்பு வேண்டும். ஆனால் இன்று திறப்பின் வாசல் ஜெபம், ஒரு பைக்கை எடுத்துக்கொண்டு ஒரு வாலிப பிள்ளை என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் வாழுகிற ஒரு காலம். கேட்டால் ஆண்டவர் வருகிறார் என்று போய் சொல்லுகிறோம். கேட்டா திறப்பின் வாசல் ஜெபம் யார் வைக்க சொன்னது? உங்களை. ஒழுக்கமும் பரிசுத்தமுமே முக்கியம், கீழ்ப்படிதல் தான் முக்கியம். வாலிபர்கள் ஓடுகிறார்கள், அடங்கா பிடாரிகளாய் வாழுகிற மனித கூட்டங்கள். வேதத்தை உட்கார்ந்து படிப்போம், கீழ்ப்படிதலை முதலாவது கற்றுக்கொள்வோம். உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவோம். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். நன்கு அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கூட்டத்துக்கு போறோம், புருஷனுக்கு சோர்வுங்கிறது கிடையாது. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள விரும்புகிற கூட்டமே இல்லாத ஒரு காலம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். கீழ்ப்படிதல் தான் உயர்வின் முதல் படி. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு அந்த கூட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு உங்க புருஷன் ரட்சிக்கப்படலையா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. முதல்ல வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? புருஷன் ரட்சிக்கப்படலைன்னா ஜெபம் பண்ணையா சொல்லியிருக்கியா? எந்த இடத்துலயாவது ஜெபம் பண்ணா புருஷன் ரட்சிக்கப்படுவான் இருக்காயா? இன்னைக்கு எந்த அளவுக்கு பொய்யான போதகங்களை கிறிஸ்தவர்களுக்குள்ளே இன்னைக்கு இந்த உலகத்தில் ஈஸியா சொல்லிட்டாங்க. பொய்யான போதகத்தை மனித வாழ்க்கைக்குள்ளே எளிதாய் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் வேதத்தை வாசிப்பினாலும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை 1லிருந்து வாசித்து பாருங்க. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புல நடக்கையே அவர்கள் பார்த்து போதனையின்றினா என்ன? பிரசங்கம் பண்ணாமல், ஐயா நான் அந்த வாசல் ஜெப கூட்டத்துக்கு போனேன், இன்னைக்கு உங்க புருஷர்கள் மனம் திரும்ப விட்டால் உங்களுக்கு வீடு வாங்க முடியாதுன்னு ஒரு நீலி கண்ணீர் வடித்தார். இதை இங்க சொல்லாத, நீ அந்த கூட்டத்துக்கு போனதே தப்பு. ஏன்? உன் புருஷன் உன்னை போக வேண்டாம்னு சொல்றான். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். நீங்க அப்படி கீழே வாசித்து பாருங்க 5ஆம் வசனத்தை. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். எப்படி அலங்கரித்தாங்க? கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள். அதைத்தான் சொல்லியிருக்கு, கீழ்ப்படிஞ்சு அலங்கரிக்கணும். அதுக்கு முந்தின 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீ பகட்டா அழகா செயின் போட்டு அழகா நம்ம ட்ரெஸ்ஸை மாட்டி உன் புருஷனுடைய பார்வைக்கு அழகா இருந்து அவனை வஞ்சிக்காத. அது பெருசு இல்ல, கீழ்ப்படிதலே பெருசு என்று எழுதுகிறார். இன்னைக்கு இதை சொல்ல முடியுமா? கீழ்ப்படிதல் உண்டா? ஃபுல் பீட் வரைக்கும் ஏறிட்டோம். புருஷனை வச்சு ஃபுல் பீட்ல ஏறி சொல்றோம், என் புருஷன் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கான்னு சொல்லி. என் புருஷன் ஆண்டவர் சொல்ல கேட்க மாட்டேங்காங்க. எங்கேயா மழை பெய்யும்? வேத வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அப்ப முதலாவது அனுபவம் என்ன? கீழ்ப்படிதல். இதைத்தானே பேசுகிற 6ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்துல பவுல் எழுதுகிறான், தெளிவா எழுதுகிறாளா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். நீங்க எனக்கு கீழ்ப்படிதல் இருக்கா? எங்க அப்பா ரட்சிக்கப்படலை, எங்க அப்பா குடிகாரர், எங்க அம்மா ரட்சிக்கப்படலை, படம் பார்க்காங்க.
முதல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி. போக வேண்டாம்னு சொல்ற இடத்துக்கு போவாத, எந்த கூட்டத்துக்கும் போவாத. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதுதான் மிதல் முக்கியம். இதை இன்னைக்கு இல்லை, இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கீழ்ப்படியாமையினால தான் பலி வந்தது, கீழ்ப்படியாமையினால தான் பலி வந்தது, ரத்தம் சிந்துதல் வந்தது. நன்றாய் அறிந்து கொள்வோம். அப்ப எது முக்கியம்? கீழ்ப்படிதல். முதலாவது கீழ்ப்படிதலுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, பொருளாசையே இன்னைக்கு கீழ்ப்படிதலை தள்ளி கொண்டிருக்கு. இது ஊழியர்களிடத்துல பஞ்சம் இல்லை, பஞ்சம் இல்லை. நீங்க எங்க வேணாலும் போங்க, இன்னைக்கு கீழ்ப்படிதலை தள்ளி விட்டார்கள். ரெண்டாவது ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னால், அன்னைக்கு ஆதாம் ஏவாள் 2 பேரும் இருந்தார்கள். மனுஷனில் இருந்து உருவாக்கப்பட்டபடியால் மனுஷி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு பேர் முதல்ல மனுஷி. ஏன்? மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டவள். இப்போ அதை உருவாக்கப்பட்டவளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு? நீ ஆதாமோட தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாப்பவும் இருக்கு. இதுதான் அங்கே கொடுக்கப்பட்ட கண்டிஷன். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணா? ஊர் ஜோவார போன மாதிரி தோட்டத்தை சுற்றி பார்த்து கடைசியில் சர்ப்பத்தோட பேசினான். இப்படி பேசின போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் சொல்லுகிற தந்திரமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானது என்று கண்டு அதை பறித்தாளாம். ஏன்? நான் 5ஆம் வசனத்தை வாசிக்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். என்னையா சொல்லப்பட்டிருக்கு இதில் என்ன சொல்லியிருக்கு? தேவர்களைப் போல இருப்பீர்கள். என்ன அர்த்தம்? நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளணும். அவர்கள் ஆண்டவரை அழகாய் படைத்திருக்கிறார். ஆனால் இப்போ அவங்களுக்கு உலகத்தை தேவனை போல எல்லாம் அறிந்து கொள்கிற வல்லமும் வந்துடும். உலகத்தை நீங்களும் நானும் அறிய முடியாது. இதைத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஃபுல்பீட்லையும் ஆவியானவர் இறங்கி விட்டார், உங்கள் மேல் இறங்கி விட்டார், உங்களை அழைத்து விட்டார், உங்களை ஆண்டவர் தூக்குகிறார், உங்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார், உங்களுக்கு வல்லமை தருகிறார். நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் வீடுகளிலே கூட்ட ஆரம்பிங்கள், உங்கள் திருச்சபையின் போதகர்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் திருச்சபையின் உபதேசியாருக்காக ஜெபியுங்கள், உங்கள் திருச்சபையிலே குருமாருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற கூட்டம் பொல்லாத பிரசங்கிமார். வேதம் என்ன சொல்லுது? ஐயா, மனைவியா அழைக்கப்பட்டவ மனைவியா இருக்கணும், தாயா அழைக்கப்பட்டவ தாயா இருக்கணும். இன்னைக்கு வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டு டீச்சராக இருக்கிற ரிட்டையர்டான பிறகு பைபிளை தூக்கிட்டு சுத்துற கூட்டம், கடவுள் அழைக்கல, நேர போக்குக்கு பைபிளை தூக்கி போதிக்கிற கூட்டம் பெருகிட்டு இன்னைக்கு. ஏன்? ஐயா, நாங்கள் தேவர்களை போல, எங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஒரு அம்மா என்னை கூப்பிட்டாங்க ஒரு ஊரில், ஊழியத்தை முடிச்சுட்டு நான் திரும்பும்போது யார் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அந்த அம்மா மட்டும் அழுதனால போனேன். போய் அந்த அம்மா சொன்னாங்க, அண்ணே ஆண்டவர் உங்களை எங்கள் வீட்டுக்கு ஜோம் பண்ண வர சொன்னார். நான் சரின்னு போனேன். உள்ளே போய் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணோன்னே இந்த அம்மாவை கேட்டேம்மா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி. என்ன? உனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் இரவு ராத்திரி ஆண்டவர் உன்னிடத்துல தோண்டி உன்னுடைய தெருவில் இருந்து 3வது தெருவில் இருக்கிற ஒரு வாலிபன் பைக்கை மிக வேகமாக ஓட்டுறதுனால அவன் ஆக்சிடெண்ட்டில் சாக போகிறான், அதனால் நீ அவனை வீட்டில் போய் எச்சரின்னு வாண்ட ஆண்டவர் சொன்னாரான்னு கேட்டேன். அந்த அம்மா ஒரு நாள் ஆரம்பிச்சிச்சு. அண்ணே, நல்ல செய்தி நான் சொல்லலாண்ணே, ஆனால் நான் கேட்கும்போது அந்த பையன் மரித்து போனான். நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு தீர்க்கதரிசியாய் வாழ்வது அவ்வளவு எளிதானதல்ல. நல்ல செய்தி சொல்வது எளிது, கெட்ட செய்தியை சொல்வதற்கு தைரியம் இல்லாவிட்டால் நீங்களும் கீழ்ப்படியாதவர்களே, கீழ்ப்படியாதவர்களே. இன்னைக்கு பெண்கள் குதிக்கிறாங்க, எங்களுக்கு வல்லமை இருக்கு, அக்கினி இருக்குன்னு சொல்லி. ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். கடவுள் வார்த்தையை சொன்ன பின்பு சொல்லாமல் இருந்தால் சாபம். கீழ்ப்படிதல் இதைத்தான் சொல்லி கொடுக்காங்க உங்களுக்கு. நீங்க கூடி ஜெபம் பண்ணுங்க, நீங்க கூடி அந்நிய பாஷையில பேசுங்க, தமிழ்ல ஜெபம் பண்ணாதீங்க. எங்கயா பைபிள்ல இருக்கு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண சொல்லி? எந்த பைபிள்ல இருக்கு? மக்களை ஏமாற்றும் பெரும் கூட்டம், வஞ்சிக்கிற கூட்டம், வஞ்சிக்கிற ஆவி உலகத்துக்குள்ளே நுழைந்து சபையை பாழ்படுத்துகிறது. நானும் என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை 85ஆம் வருஷம் முதல் பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னை நடத்தின போதகர்கள், என்னை நடத்தின ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜேம்ஸ் பால் என்ற ஒரு குருவானவரை அன்னைக்கு கூட நான் சொன்னேன். அவர் எங்களுடைய ஊரிலே பண்டாரவளையிலே ஒரு கன்வென்ஷனுக்கு வந்திருந்தார். அப்பொழுது அவர் சேர்மாதேவி பாஸ்டேட்ல இருந்தார். ஒரு குருவானவரை கன்வென்ஷனுக்கு அழைத்திருந்தார்கள். மேசியாவின் பாத ஜெப கூட்டம் என்கிற ஒரு கன்வென்ஷன் செப்டம்பர் மாதம் நடைபெறும். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அந்த பண்டாரவளையில் ஒரு பிரச்சனை, நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற புற மாதர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து விட்டது. இதனால் என்ன பண்ணி விட்டார்கள், அந்த கன்வென்ஷன் அன்னைக்கு நேர எய்த்தாப்பில் ஒரு குழாயை கட்டி பாட்டை போட்டு விட்டார்கள். கன்வென்ஷன் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார் வார்த்தை கேட்கவில்லை, அங்கே அந்த சினிமா பாட்டு தான் கேட்டது எங்கள் எல்லாருக்கும். அந்த குருவானவர் மிக அழகாக வேதத்தை போதித்தார்,
நான் இதுவரைக்கும் அப்படி போதித்தவர்களை சில இடத்தில் பார்க்கவில்லை. அப்படி போதித்தவர் அவர் எழும்பி வந்து நின்று சொன்னார், அம்மா நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எதற்காக? அப்பொழுது டிவி கிடையாது, வானொலி தான் இருந்தது. நாம் எல்லாரும் நம்முடைய வீடுகளிலே வானொலியிலே சினிமா பாட்டு கேட்கிறோம், அது இன்பமாய் கேட்கிறோம். அந்த பாவத்தினுடைய விளைவு இப்போ நம்மை பிரசங்கம் கேட்க விடாமல் சினிமா பாட்டு நம்ம காதில் கேட்க. அதனால எல்லாரும் தெருவில் முழங்கால் போடுங்கள் என்றார். முழங்கால் போட்டோம். கண்களில் கண்ணீரோடு மிகுந்த அமைதியாய், வல்லமை இறங்குவதாக என்று சொல்லவில்லை, அக்கினி வருவதாக அப்படிலாம் அவர் குதிக்கலை. அமைதியாய், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நேரங்களில் நாங்கள் சினிமா பாட்டு கேட்டது பாவம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், செபிக்க மறந்து இருக்கிறோம், ஆலயத்துக்கு வர மறந்து சினிமா பாட்டு கேட்டோம், எங்களை மன்னியும், என்னை மன்னியும் என்று அவர் ஜெபித்தார். மிகுந்த அமைதி வந்தது. அடுத்த நாள் காலையில் நான் போய் விசாரித்தேன், என்னப்பா அந்த எதிர்த்து வைத்திருந்த அந்த ஆம்பிளிஃபையர் தீப்பிடித்து விட்டது. அவர்களும் அதன் பின் அந்த 3 நாளும் அதை செய்யவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிலை. இன்றைக்கு பிரசங்கிமார் சொல்லுவது போல இயேசுவின் நாமத்தில் அமைதி வருவதாக, வல்லமை வருவதாக, இதெல்லாம் சொல்லல. அவர் உன் பாவத்தை அறிக்கையிடு, கீழ்ப்படியாமைக்கு தண்டனை தான். இன்னைக்கு இதை சொல்லுவோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஆவி வருதுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துருந்தேன். நான் பெரிய பிரசங்கிமாருடைய கேசட்ஸ் ரொம்ப கேட்கறது இல்லை, ஏன்னா ரொம்ப பொய் சொல்லுதாங்கன்னு சொல்லி. ஒரு பெரிய பிரசங்கியாருடைய பேரன் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறான் அந்த டிவியில். என்னை கண்டவன அவர்கள் ஆஃப் பண்ண போனார்கள். அக்கா இருக்கட்டு, நீங்கள் டிவியை போட்ட வரைக்கும் நான் இதை பார்க்கேன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பிரசங்கியாருடைய பேரன், ஐயா நான் பரலோகத்துக்கு சென்றேன். அவன் அப்பொழுது 12th படிக்கிறான் என்று எண்ணுகிறேன். பரலோகத்துக்கு சென்றேன், அங்கு யோனாவை போய் பார்த்தேன். அன்றை புரிந்து கொள்ளுங்கள், யோனாவை போய் பார்த்தேன், தாவீதை போய் பார்த்தேன். நான் போய் கேட்டேன், யோனாவே எப்படி 3 நாள் மீன் வயிற்றுக்குள் இருந்தீர்? இவன் ஹையர் செகண்டரியே முடிக்கலைங்க, இச்சைங்கிற ஒன்று இவனுக்குள்ள எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இவன் சொல்கிறான் பொய், ஊழியக்காரன் பேரன் எவ்வளோ அழகாக பொய் சொல்கிறான். நான் சொன்ன உடனே இந்த அக்கா சொன்னாங்க, அதனால தான் நான் முதல்ல ஆஃப் பண்ண போனேன். அக்கா இந்த கேசட்டை கேட்காதீங்க, உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகும் என்று சொன்னேன். யோனாவோட பார்த்தாராம் பரலோகத்தில் போய், மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்தான்னு கேட்டாராம். தாவீதை பார்த்து கேட்டாராம், எப்படி இந்த ஒரே கல்லுனால கோலியாத்த கொன்னீர் கேட்டார். இதை விட பொய் உண்டாங்க? பொய் உண்டா? கோடிக்கணக்காய் சம்பாதித்த கூட்டங்கள் இவைகள். நன்றாய் அறிந்து கொள்வோம். மறுபடியும் கொரோனா போக வேண்டுமா? கீழ்ப்படிதலுக்கு வருவோம். இல்லாவிட்டால் கீழ்ப்படிய ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். இப்போ இந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும்? வேதத்தை வாசி பார்த்தீங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தால் புரிந்து கொள்ளும். கீழ்ப்படிதல் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசி பார்ப்போம். 7ஆம் வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளோரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்? குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே. யா கணவர் ரட்சிக்கப்படலையா? மனைவி ரட்சிக்கப்படலையா? பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? பாடு வரும், துன்பம் வரும். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனால் துன்பம் வரும். இதை ஏற்றுக்கொண்டு நான் முதலாவது என்னை மாற்ற வேண்டும், என்னை நான் மாற்ற துடிக்க வேண்டும், என்னை நான் மாற்ற துடிக்க வேண்டும். நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணுவது எளிது, வாழ்ந்து காட்டுவது கடினம். நான் பிரசங்கிப்பதுனால நான் பிரசங்கி, நான் கீழ்ப்படிந்தால்தான் தேவனுக்கு ஊழியக்காரன். நான் போதிப்பதுனாலே போதகன். நான் தீர்க்க தரிசனம் சொன்னால் தீர்க்கதரிசி. ஆனால் நான் கீழ்ப்படிந்தால்தான் தேவனுக்கு வேலைக்காரன். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அதிகம், போதிக்கிறவர்கள் அதிகம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு பஞ்சம் இல்லை. தெருவுக்கு 4 பேர் வந்து விட்டார்கள். ஆனால் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வர்ற பிரச்சனையில் உடனே எனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டான், நான் செய்வனை இல்லைன்னு சொல்லலை. பண்டாரவளையில் போய் எங்கள் வீட்டை கேட்டுப்பார். சபை ஊழியராக இருக்கும்போது எங்கள் வீட்டில் செய்வனை வச்சான். எங்கள் அண்ணன் வலது கை வலது கால் விளங்காதவனை படுத்தான். 40 நாள் என் தாயும் என் தகப்பனும்
எல்லாரும் உபவாசம் இருந்தாங்க. செய்வனை வைத்தவர் எங்கள் வீட்டில் வந்து மன்னிப்பு கேட்டார். சார், நான் தான் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து செய்வனை வைத்தேன், அதில் பாதிக்கப்பட்ட ஒருவனும் நான். என் படிப்பு போனது, என் தங்கை படிப்பு போனது, எங்கள் குடும்பமே பாதிக்கப்பட்டது சபை ஊழியராய் இருந்ததுனால. நான் இது வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறேன். ஒரு திருச்சபையிலே எலெக்ஷனிலே ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு உபதேசியார் வீட்டை சுற்றிலும் முள் விட்டு வைத்து பெட்ரோலை விட்டு தீ கொளுத்து வந்தார்கள். தப்பித்து விட்டோம். உடனே செய்வனை வைத்தார்கள். எங்கள் குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்கள். இன்னும் அந்த கஷ்டத்தை சில நேரம் நான் அனுபவிக்கிறேன். ஆனால் அதனால தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். உங்களுக்கு அதையும் சொல்லிக் கொள்கிறேன். அன்று என்னை அந்த பாடுபடுத்தினதானால் ஆண்டவர் என்னை கூப்பிட்டார். என்னுடைய வேலையை செய், நீ இதுக்கு மேலே படிக்க முடியாது. நான் கல்லூரி படிக்க வேண்டும் என்று பல முறை ட்ரை பண்ணினேன். அத்தனை அப்ளிகேஷனும் திரும்பி வந்துவிடும். என்னுடைய அப்ளிகேஷன் மட்டும் போகாது. டீச்சர் ட்ரைனிங் முடித்து கல்லூரிக்கு நான் அப்ளை பண்ண போது கூட என்னுடைய அப்ளிகேஷன் மட்டும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகாமல் திரும்பி வந்தது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல நீ என்னுடைய திருச்சபைக்கு தான் ஊழியம் செய்வேன், இன்னைக்கு நான் அதை கீழ்ப்படியை கற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த கீழ்ப்படிதலை நீங்கள் செய்வீர்களானால் பிலிப்பியர் 2 அதிகாரம் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து முடிக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி. உயர்வின் முதல் படியது கீழ்ப்படி. உயர்வு வேணுமா? உயர்வு வேணுமா? வாலிபனே, உயர் வேணுமா? 1 பேதுரு 5:6 சொல்லியிருக்கல, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். உங்கள் சபை போதகருக்கு அடங்குங்கள், சபை ஊழியர்களுக்கு அடங்குங்கள். அடங்காப்பிடாரிகளைப் போல சபை ஊழியரையும் உபதேசி, அதாவது ஊழியக்காரனை எதிர்த்து பேசிக்கொண்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் ஆவியிலே குதிப்போம் என்று சொல்லி உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். பலி வந்ததே, உங்கள் துதி வந்ததுக்கு காரணமே கீழ்ப்படியாமை வராவிட்டால் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு நெருங்கிய வாழ்வு, கடவுளும் அவர்களும் ஒன்று போல நடந்து சென்றார்கள். மகிமையான வாழ்க்கை, ஆழமான வாழ்க்கை, எவ்வளவு ஆழமையான வாழ்க்கை. கீழ்ப்படியாமையினாலே இழந்து போனோமே. ஆண்டவர் மறுபடியும் நம்மை அழைக்கிறார். கீழ்ப்படிவோம். வேத வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னாரே, அந்த நடுக்கத்துக்கு வருவோம். திருச்சபைகளிலே மறுபடியும் நாம் ஆலயத்தில் கூடி தொழுகிற காலங்கள் வரும்போது மிக முக்கியம், கீழ்ப்படிவோம். இல்லாவிட்டால் ஒருவேளை ஐத்திகு அந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 3வது மாடியில் ஜன்னலில் போய் உட்காரும்போது யாராவது சொல்லியிருப்பாங்க, தம்பி விழுந்துருவா, உன் வேலையை பாரியா, கூட்டத்துக்கு வந்தேனே நினச்சிக்கன்னு சொல்லியிருப்பாங்க. விட்டுட்டாங்க. நடுராத்திரியில் கீழே விழுந்தான், செத்து போனான். பவுல் அவன் மேலே விழுந்து உயிர் வருதுன்னு சொன்னான். இந்த நிலைமை வந்துடாம, வாலிபர்களே, வாலிப தங்கச்சிமாரே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு அடங்குங்க, உங்கள் போதகர்களுக்கு அடங்குங்க. தேவையில்லாமல் உங்களை இஷ்டம் போல கூட்டங்களுக்கு ஓடாதீங்க. கீழ்ப்படிய முதலாவது பழகுங்கள். வேத வசனத்தை உட்கார்ந்து கிரமமாய் வாசித்து வேதத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் கீழ்ப்படிந்தவர்களை உயர்த்துகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மனிதனோட நின்று பேசுவதற்கு நான் பயப்படுவேன். எங்கள் வீட்டில் நீங்கள் என்னை பற்றி கேட்டிங்களா, பயந்தாங்கோழி எப்படிம்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி எங்கள் வீட்டு முன் வாசலுக்கு வந்தால் நான் ஓடிடுவேன் எங்கேயாவது. யார்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, மகனே, வெளிநாட்டுக்கு போகிறது எங்கே போவி எனக்கு தெரியாது, ஆனால் நீ இந்த உலகத்தில் திராட்சை தோட்டமாகிய திருச்சபையில் ஊழியம் செய்வதை நான் பார்ப்பேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா, ஒரு மிஷினரியாக போவேன், ஆனால் இந்த டயசிஸில் மட்டும் ஊழியம் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, என் வீட்டுக்கு செய்வனை வச்சாங்க, என் படிப்பு அழிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் பல முறை என்னை எச்சரித்தார், இல்லை மகனே, நான் உன்னை இதற்குத்தான் அழைத்தேன். நான் என்று கீழ்ப்படி என்னை ஒப்புக்கொடுத்தனோ ஆண்டவர் எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். தயவு செய்து கேட்கிறேன், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். பாடுகளின் வழியாக இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதை கற்றுக்கொண்டால் உயர்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல
கால வேளைக்காக ஸ்தோத்திரம். காணொளி வாயிலாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். உயர்வின் முதல் படி கீழ்ப்படிதல். ஆண்டவரே, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இறங்கி வந்து பிதா சொன்னவைகளை எல்லாம் செய்தீர். ஒரு நாள் கூட உமது பசிக்காக ஒரு அப்பத்தை கல்லை அப்பமாக்கி சாப்பிடவில்லை. ஆண்டவரே, கப்பர்நகூமிலிருந்து நாயினூருக்கு 51 கிலோமீட்டர் நீர் அன்று போட்டு செய்யவில்லை, நடந்தே சென்றீர். கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தீர். நல்ல நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆலயம் இல்லாமல் ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்கிறோம். எங்களை மன்னியும் சாமி, எங்களை மன்னியும் ஆண்டவரே. போய் போதகங்களை பண்ணி கீழ்ப்படியாமைக்குள்ளே நடத்துகிற ஊழியர்களும் தங்களை மாற்றி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் ஒரு தேசம், எங்கள் தேசம் சுவிசேஷத்தினால் நிரப்பப்படுவதற்கு சாட்சி உள்ள வாழ்க்கையே முக்கியம் என்பதை அறிந்து எங்கள் திருச்சபை மறுபடி சுடர்களைப் போல வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிப்பிக்கிற அளவுக்கு எழும்பி வர பலனை தார். எங்கள் திருச்சபையிலே கொடுத்த எங்களுடைய போதகர், எங்களுடைய சபை ஊழியர், அருமையான எங்களுடைய ஆண்டவரை கோயிலுக்குட்டியார், எங்களுடைய திருச்சபையின் பணியை நிறைவேற்றுகிற அருமையான ஆர்கனிஸ்ட், எங்களுடைய கொயர், எங்களுடைய திருச்சபை மக்கள் அத்தனை பேரையும் உங்களுடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்து உம்மோடு ஐக்கியப்படும் கிருபை அதிகப்படுத்தி தாரும். இந்த கொரோனா காலங்கள் நாங்கள் உம்மோடு ஐக்கியப்படுகிற நேரம் அதிகமாகட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமை நிறைந்த எங்கள் பிதாவே, ஆமேன். திரியேக துதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடலாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 13 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 13. படை
ஜெபம் செய்வோம். இந்த வேளையிலும் நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை படைத்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது கரத்திலே வாங்கி உமக்கே செலுத்துகிறோம். நீ எங்கள் சபை மக்களுடைய வாழ்விலே நீ செய்து வந்த நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் சபை மக்கள் செய்து வருகின்ற பணிக்காகவும் தொழிலுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வருகிற வருமானத்திலே தேவையற்ற செலவுகள் வராத வண்ணம் நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். உயர்வின் முதல் படி கீழ்ப்படி. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கு மேலாய் கிரியை செய்கிற ஆண்டவரே, உமது பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கும் எங்களை உயர்த்துவது உமது சித்தம் என்பதை அறிந்து உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். எமது உயர்வுக்கும் உமக்கும் உம் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என போதித்திருக்கிறீர். பலிகள் காணிக்கைகளை விட கீழ்ப்படிதலே உயர்வு என கற்றுக் கொடுத்த உமது பரிவுக்காக நன்றி. நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் உமக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எமக்கு வாக்களித்துள்ள நன்மைகளை பெற்று அனுபவிக்க உம் பேரருளை எம்மில் பெருக செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து பெருமானின் கிருபை மிகு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புமாய் தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீ தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராய நாங்கள் இந்த விரோதியுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தினில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியார்களோ. சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சோமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உதவி இந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாய் பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரு மத்தியஸ்தமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டார்களோம். யாவரும் சேர்ந்து பொதுவான சோஸ்திரம் சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரான முதடியராய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரை அருளி செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் சோஸ்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இன்னைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இருக்கிறோம். விசேஷமாக எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் ஞானங்களுக்காகவும் மகிமையடையோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் சோஸ்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி இறுதியுள்ளவர்களாக இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உங்களுடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீ செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பஸ்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதாகாலமும் உண்டாவதாக. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடாய்ந்து கடகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விசவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிலாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீ இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூரதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விசவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே,
2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கு அருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, முதடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மேலையும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கேட்ட தேவ செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சத்திய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி புரியும். இந்த வேளையிலும் எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. குறிப்பாக சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் உமக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க நீ கிருபை செய்யும். அவர்கள் சிறு வயது முதல் உம்மை பற்றி அறிகிற அறிவிலை விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கவும் ஜீவிக்கவும் நீர் அவர்களை தகுதிப்படுத்தியவர்களும். படிக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தையும் ஞாபக சக்தியும் புத்தி கூர்மை தந்து கல்வியில் சிறந்து விளங்கத்தக்க நீ கிருபை செய்யத்தாவே. இந்த வேளையிலும் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக எழுதப் போகிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. குறிப்பாக 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருத்தூர் கண்களிலே தயவு கிடைக்கும்படி நீ கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிக மதிப்பெண்கள் பெற்று உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் விரும்பிய கோர்ஸ் கிடைக்க நீ கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் ஒரு தேர்வு எழுத வேண்டியிருக்கிறது. வருகிற ஜூன் மாதத்திலே நடைபெற இருக்கின்ற 10ஆம் வகுப்பு தேர்வுக்காக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தேர்வுக்கு தயாராகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஒரு முறை படித்த பாடங்கள் அப்பொழுதே மனதிலே பதியும்படியான விசேஷ ஞானத்தையும் நீ தட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலும் அவர்களும் தேர்வுகளை நல்ல முறையில் எழுத நீ கிருபை செய்யும். தேர்வு நேரங்களிலே எந்தவித சுகவீனங்களோ பலவீனங்களோ பிள்ளைகளை தாக்காதவண்ணம் நீ பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, செமஸ்டர் தேர்வு எழுத இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தேர்வுகளை குறித்த பயங்களை நீக்கி போடும். தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி முடிக்க நீ கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் கிடைக்கவும் ஏற்ற வேலையிலே ஆண்டவரே அவர்கள் நல்ல பணியை கிடைத்து ஆண்டவரே அவர் பெற்றோர்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய நீ கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற எங்களை திருச்சபையின் பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஏற்ற வேலையிலே ஏற்ற வரன்கள் கைகூடி வரவும் ஆண்டவரே அவர்கள் புதிய குடும்பமாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கிருபை செய்தார்களும். திருமணமாகி குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற உலகில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ராஜா. அப்பா பிதாவே, நீரே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தாலே கர்ப்பத்தின் கனியை தந்து ஆண்டவரே அவர்கள் குடும்பமாகவும் திருச்சபையாகவும் உமக்கு நன்றி செலுத்த நீ கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே நல்லதொரு செய்தியை இந்த குடும்பத்து மக்களுமாக நாங்கள் அறிந்து கொள்ள நீ கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் தந்திருக்கிற சேகர குருவானவருக்காகவும் அவர் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். சபை ஊழியர் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். கோயில் பணியாளர் அவர் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். நீங்கள் திருச்சபையில் உள்ள பெரியவர்கள் மூப்பர்கள் திருச்சபையில் உள்ள அனைத்து குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த ஆராதனைகளிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உம்மை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்கிறார்களோ அப்பா, கேளுங்கள் தரப்படும், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் என்ற உங்களுடைய சத்திய வசனத்தின்படி எங்கள் தேவைகளை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் கிருபை செய்தும். இந்த ஆராதனையிலே குற்றம் குறைவுகள் எதுவும் இருக்குமானால் தயவாய் மன்னியும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உலகத்தை அச்சுறுத்தி வருகிற கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தாலே அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை தொட்டு குணமாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உயிரிழப்புகள் நேராத வண்ணம் நீ பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா நோய் தடுப்பதற்காக மருந்து மாத்திரைகளும் தடுப்பூசிகளும் வெகு சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கப்படும். விஞ்ஞானிகளுக்கு விசேஷ ஞானத்தை நீ கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் முற்றிலும் இந்த உலகத்தை விட்டு நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. முடிவு பாடலாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 630 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 630.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வருவோம்.